வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே சொல்றேங்க. இந்திய வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றில் முதன் முறையாக இந்த மாரி ஒரு ஜோசியம் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நீங்க எவ்வளோ யூடியூப் வேணா எடுத்து பாருங்க. எவ்வளவு சேனல் வேணா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடம் பத்தி நல்லா அறிஞ்சவங்கன்னு சொல்றேன். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில புது விஷயமா இருக்கும். ஜோசியம், திருக்கணிதம், வாக்கியம், கைரேகை ஏன் பல விதத்துல சொல்றாங்க. ஒரு சில பேர் பிரசன்னம் சொல்கிறார்கள். இந்த நிமிடம் இந்த நேரத்திற்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு ஜாதகமே கிடையாது. ஒரு சில பேருக்கு ஜோசியத்துல நம்பிக்கையே கிடையாது. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல கண்டிப்பாக அதிசயம் உண்டு அப்படின்னு சொல்ல போறேன். இந்த வீடியோ சாதாரண வீடியோ கிடையாதுங்க. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு நபர்களுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறது நிதர்சனம். இப்போ எப்படி ஒரு கடைக்கு போனா பம்பர் பரிசு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கிராட்ச் கார்டை கிழிச்சா கண்டிப்பா ஆஃபர் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே சரி ஒரு பலன் உண்டு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். இந்த வீடியோட முடிவில் உங்க மனசு சந்தோஷம் கண்டிப்பாக படும் அப்படிங்கிறது உண்மை. முதல்ல வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை எந்த ராசினர் வேணாலும் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு பெயர் வைத்து ராசி தெரியும். ஒரு சில பேர் எண்கள் பிறந்த தேதியை வைத்து சொல்வார்கள். ஒரு சில பேர் கைரேகை வச்சு சொல்றாங்க. உங்க எல்லாருக்குமே முதல் வீடியோவில் முதல் விஷயத்த சொல்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ 2025ல முதல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ கண்டிப்பா தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம். முதல் விஷயம், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு நேயர் சொல்றாருங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கள். நான் இதற்கு மேல் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருந்தால்தான் என்னால் வாழ முடியும்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முதல் நபர் வேண்டிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர், என் மகனுக்கு மனோதைரியம் கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவை மூணாவதா பார்க்கக்கூடிய நபர், ஆயுள் பாகம் என் குழந்தைக்கு அதிகமாக உருவாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நான்காவது நபர், கடன் பிரச்சனையால் சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு நேயர், நம்பி இறைவனை நம்பி வாழ்கிறோம், மகளுக்கு கால் பரிபூர்ண குணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஐந்தாவது நபர், நான் எந்த பாவத்தை செஞ்சேன்னு தெரியல, இந்த கஷ்டத்துல இருக்கேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு அது போதும், இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆறாவது நபர், கர்ப்பம் தரிக்க வேண்டும், என் மனைவியும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஏழாவது நபர், 2 ஆண் பிள்ளைகள் இருந்தும் என் வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை, இறைவா என்னை உன்னுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எட்டாவது நபர், எனக்கும் என் கணவருக்கும் இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை மீண்டும் நிலைக்கணும், நாங்கள் பிரிஞ்ச வாழ்க்கை ஒன்று சேரணும், வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும், என்னாலும் சந்தோஷமும் அமைதியும் நீண்ட ஆயுளும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய 10வது நபர், எனக்கு கால் குணமாக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய 11வது நபர், என்னுடைய பேரக்குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், எப்பவும் ஒத்துமையா இருக்கணும், இந்த வருஷமாவது என்னுடைய மகன்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. லாஸ்ட் 12வது நபர், இந்த மாதம் எங்கள் குடும்பை தவறான முடிவை சூஸ் பண்ணிட்டோம், கடன் நெருக்கடி அவ்வளோ ஒரு விஷயத்துல இருக்கு, இடத்தை தொலைச்சு வாழ்க்கையை தொலைச்சு தனிமரமா நிற்கிறோம், எனக்கு இறைவன் அறிவுரிய வேண்டும், சீக்கிரமா வாழ்க்கையில நல்லது நடக்கணும், சிறைச்சாலை வரை சென்று விட்டு வந்து விட்டேன்,
வெயில் கிடத்து வெளியே வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. யாரை நம்பது? என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு இருளில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நெறைய வேண்டிக்கிறாங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீடியோல வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா வைங்க. உங்களுக்கு என்ன விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல வேண்டுதல் வைங்க. இல்ல மனசுல கூட நெனச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நான் போடும்போது ஒரு வேர்ட் சொல்லி தான் போடணும்னு நெனச்சேன். முதல் வேர்ட் என்ன தெரியுமா? இந்த ஓம் சரவண பவ. ரொம்ப முடியலையா? முருகா சரணம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோவ பார்க்கக்கூடிய எந்த நபர்களுக்கும் சரி, இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இறை நம்பிக்கையை தொலைத்த நபர்களும் சரி, வாழ்க்கையில் வெறுத்து போயி, வாழ்க்கையை என்னைக்குடா நம்ம முடிச்சுப்போங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்காங்க பாருங்க. கடைசியாக ஒரு முறை கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று நினைப்பவர்களுக்கு திருப்பி ஒரே முறை சொல்கிறேன். முருகா சரணம்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனைய இங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். இனி மாதந்தோறும், வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் இதே மாரி நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க போறேன். அமுதன் நாஸ்ட்ரோ அப்படிங்கிறது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கேடயம் கிடையாது. என்னுடைய நேர்கள் முருகன் அருளால் நல்லது நடக்க வேண்டும், முருகனை நம்பி அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உன்னதன் நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் அதை செய்கிறேன். அடுத்து வரும் வாரங்களிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முருகன் ஸ்தலத்திற்கு சென்று, இன்னைக்கு நான் போயிட்டு வந்த முருகன் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில், அருள்மிகு செல்வ முத்துக்குமார சுவாமி கோவிலுங்க. இந்த கோவில்ல இருந்து மனமுருகி வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்ன விதமான எதிர்பார்ப்புகள், ஆசைகள், ஏக்கங்கள், கோரிக்கைகள் இருந்தாலும் அதை அனைத்தும் முருகப்பெருமான் செய்து முடிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா நீங்க உங்க பிரச்சனையை மட்டும் வேண்டிக்காதீங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். 100% முருகன் அருள் புரிவார். நீங்க கண்டிப்பா நான் இத போய் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. 20 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லலங்க. நீங்க மத்தவங்களுக்காக வேண்டிக்கங்க. மத்தவங்க உங்களுக்காக வேண்டிப்பாங்க. நல்லது நடக்கும். இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது நீங்க வந்து காப்பாத்துவீங்க, காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாத்த முருகன் வருவார். இதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். கண்டிப்பாக சொல்கிறேன். முருகனால் அருள் நிறைந்த வாழ்க்கை என் வாழ்க்கை. ஏதானும் ப்ரூஃப் வேணும், உண்மை வேணும்னா கண்டிப்பா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. முருகனால் பல அதிசயங்கள், அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. என்னோட வாழ்க்கையில் நடந்ததுன்னா, என்னால என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நடக்க வைக்கணும். அதற்காக தான் இந்த பிரார்த்தனை. ஏன்னா, உங்கள ஒரு வலைதளம் மூலமா தான் சந்திக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக திருப்பி சொல்றேன். நீங்க எந்த இடத்துல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல எங்க இருந்தாலும் சரி, 1 செகண்ட் முருகன நம்புங்க. 1 செகண்ட் பிரார்த்திங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்லது நடக்கும். கண்டிப்பா முருகன் அருள் புரிவார். நன்றி. வணக்கம்.